அன்புடையீர். இது ஒரு சின்ன கதை. கொஞ்சம் உங்கள் செவிகளை கடனாக கொடுங்கள். நிறைய மிகப்பெரிய விஷயங்கள் அதனுள் அடங்கியிருப்பதை உங்களால் உணர முடியும். ஒரு புறநகர் கிராமம், பல வகையான மக்களினுடைய வாழ்விடம். படம் வரைவதையே தொழிலாக கொண்டவன் தான் பழனிராஜ். முருகப் பெருமானுடைய அருள் பெற்றவன் போலும் தூரிகை கையிலே ஏந்தி கடவுளின் படங்களை வரையத் துவங்கினால் அந்தந்த கடவுளர்களே நேரில் வந்து பிரசன்னமானது போல காட்சி தரும். நடு ஊருக்குள் புதிதாக ஒரு ராமர் கோயில் கட்டிய பொழுது ராமர், சீதை, லட்சுமணன் அருகில் அமர்ந்தார் போல ஹனுமன் அதை போன்ற ஒரு ஓவியத்தை வரைய வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் கோயில் அறங்காவலர்கள். அதற்கான அனைத்து உதவிகளையும் வழங்கினார்கள். பல்வேறு அளவு தூரிகள், பல வண்ணங்கள் என பல லட்சங்களையே தாராளமாக செலவு செய்து எல்லா வகையிலும் ஓவியம் பிரம்மாண்டமாக அமைய வேண்டும் என்று உதவினார்கள். அவன் வரைந்த ராமன், லட்சுமணன், சீதையுடன் கூடிய ஹனுமன் ஓவியம் பல வகையிலும் சிறப்பாகவே அமைந்திருந்தது. கண்கவர் ஓவியத்தை காண்போர் அனைவரும் கையெடுத்து வணங்காமல் செல்லுவதில்லை. ராமனினுடைய சித்திர மார்பும், சீதையின் சீர்பெரும் முகமும், லட்சுமணனுடைய பாசம் பொங்கும் ஒளி வீசும் கண்களும், ஹனுமானின் மலை நிகர் தோளும் பார்ப்போர் நெஞ்சில் படம் போல பதிந்தது. இராமாயண கதையே அவருடைய நினைவில் ஒரு முறை நிழலாடியதாக உணர்ந்தார்கள். படம் பார்த்து பரவசம் அடைந்தவர்கள், ஓ, இது நம்ம பழனிராஜன் வரைஞ்சதா? ஆச்சரியப்பட வைக்கிறதே, பயலுக்கு நல்ல திறமை இருக்கிறது. இவ்வளவு சிரமப்பட்டு படம் வரைகின்றவன் உழைப்பிற்கான ஊதியம் கூட வேண்டாம் என்றல்லவா சொல்லிவிடுகிறான். நல்ல பையன்தான் என்று மனதார பாராட்டினார்கள். ஏழ்மையிலே பிறந்து ஏழ்மையை உணர்ந்து ஏழையர் வாழ்விலே இருந்து மீள முடியாமல் தவிக்கின்ற குடும்பத்தின் நிலையானாலும் கடவுளின் படம் வரைவதற்கு காசு வாங்கவில்லை என்பது அவனுடைய மன திட்பம். அதுதான் ஊர் பொது கோயிலில் பழனிராஜன் வரைந்த முதல் ஓவியம் கூட. காதலி கொடுத்த முதல் முத்தம் போல பழனிராஜனுக்கு படம் வரைவது அடங்காத தாகத்தை காவிரி வெள்ளம் போல கரை புரண்டு ஓடச் செய்தது. பலரும் பல ஆலோசனை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்க, அதுவரை அதே ஊரில் உருவமில்லாமல் கட்டப்பட்டிருந்த சிறு தெய்வ பீடங்களை சுவர்களிலே பழனிராஜனுடைய கைவண்ணம் புது பொலிவினை பெற்றது. ஐயனார், கருப்புசாமி, மதுரை வீரன், சுடலை மாடன், முனீஸ்வரன் என்னும் தெய்வங்கள், மாசாணியம்மன், மாரியம்மன், காட்டேரியம்மன் ஆகிய காவல் தெய்வங்களும் பல வண்ண கலவையும் பழனிராஜனுடைய கைவண்ணமும் இணைந்ததாலேயே வண்ண கலையழகோடு கற்பனைக்கு பேரழகாய் ஜொலித்தது. காவல் தெய்வங்களுடைய கைகளில் ஏந்தி நிற்கின்ற வீச்சர்வாள், கோங்கிரி வாழ், திரிசூலம், கதா, வேல் என்கின்ற ஆயுதங்களெல்லாம் நல்லோரை காத்து அருள் பாலிக்க துவங்கியது. எல்லாமையும் எதுக்குன்னு ஆயுதத்தோடு இருக்கு என்று சிலருடைய கேள்விகளுக்கு பழனிராஜன் பக்குவமாக பதில் உரைத்தான். கடவுளின் கரங்களிலே ஆயுதங்கள் வன்முறையின் குறியீடு அல்ல, தீமைகளை அழித்து நீதியை காக்கின்ற தர்மத்தின் குறியீடுகள். மூவேந்தர் தாலாட்ட முச்சங்கத்தை வளர்ந்து நாவேந்தர்களுடைய சென்னாவில் நடைவழகி படைத்திட்ட இறைவன் பற்றிய இதிகாசங்களில் கடவுளனுடைய ஆயுதங்கள் குறித்து அற்புதமான விளக்கங்கள் அருளப்பெற்றுள்ளது. காலமெல்லாம் கோயில் கோயிலாக சென்று கும்பிடு போட்டாலும் கஷ்டம் வருகின்ற பொழுது கடவுளைத்தானே அழைக்கிறார்கள். ஒரு பரிபூர்ண கடவுள் தர்மத்தை காக்க எந்த நேரத்திலும் செயல்பட தயாராக இருப்பதைத்தான் இந்த ஆயுதங்கள் குறிக்கின்றன என்பார். சிவனுடைய திரிசூலம் முக்காலை வேரோடு அழித்து பிரபஞ்சத்தில் நேர்மையை நிலைநிறுத்துவதை ஸ்ரீ விஷ்ணுடைய சக்கராயுதம் குறிக்கின்றது. தீய சக்திகளை வென்று மனிதனுக்கு ஞான சக்தியை, அறிவின் ஆற்றலை ஊட்டுகின்ற குறியீடாகத்தான் தமிழ் கடவுள் முருகனின் வேல் ஆயுதம் குறிக்கின்றது. கடைசியாக விதண்டாவாதமான கேள்விகளுக்கு சில நேரங்களில் பதில் ஏதும் கூறாமல் கடமையிலே மூழ்கி விடுவது பழனிராஜனுடைய பழக்கமாக இருந்தது. ஒற்றை ரூபாய் கூட உழைத்து சம்பாதிக்காமல் யாரோ உழைப்பிலே உடலை வளர்த்து வீண் பம்பளுக்கின்ற வீணர்களுக்கு ஒரே பதில் மௌனம்தான் என்பதை பழனிராஜன் நன்கு அறிவான். இந்த ஊரை சுற்றிலும் படம் வரைஞ்சி என்ன பயன்? உழைப்பிற்கான ஊதியத்தையாவது கேட்டு பெறலாம் அல்லவா? உன் பெயரோடு ஊரினுடைய பெயரையாவது எழுது, அப்பொழுதுதான் 4 பேர் உன்னை தேடி வருவார்கள் என்று அவனுடைய நண்பர்கள் பலரும் ஆலோசனை வழங்க பெயர், ஊர் பெயர் எழுதச் சம்மதித்தான். ஆனால் அதற்கு சம்பளம் வாங்குவதை மட்டும் மறுத்துவிட்டான். கடவுள் படத்திற்கு காசு வாங்குவது மனது ஏற்கவில்லை என்று பதிலுரை வழங்கினான்.
பழனிராஜன் சுவர் ஓவியம் வரையும் பொழுது அருகில் யாரையும் நிற்க விடமாட்டார். ஆளுக்கு ஒரு ஆலோசனை, ஆளுக்கு ஒரு விமர்சனம், சிலருடைய கேலி பேச்சுக்கள், இந்த நையாண்டியாளர்களுடைய திமிர்வாதங்கள் அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. தன்னுடைய கவனம் சிதறுவதை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே கடும் கோபம் காணும் பொழுதெல்லாம் வாய் மூடி மௌனமாக இருப்பது அவனுடைய பிறவி குணம். பக்கத்தூரில் இருந்து அனைத்திந்திய அதிமுக கட்சியை சேர்ந்த ஒரு பெரியவர் வருகிறார். படம் ஒன்று வரைய வேண்டினார். அந்த ஊர் கட்டுப்படாத காளையர்களினுடைய ஊர், வம்பளுக்கிற இளைஞர்கள் ஏராளமாக இருக்கிற ஊர். அப்படி அந்த ஊரில் ஒரு படம் வரைய போவது சரியாக இருக்குமா என்று ஒரு முறை சிந்தித்தான். கொஞ்சம் தயங்கினான். தயக்கத்தை கண்டவுடனேயே பழனிராஜனுடைய பெற்றோரிடம் அந்த பெரியவர் வேண்டினார். குடும்பமே சிபார்சு செய்ததால் அரை மனதோடு ஒத்துக்கொண்டான். அடுத்த நாள் தூரியும் கையுமாக பெரியவர் குறிப்பிட்ட இடம் சேர்ந்தான். தயாராக காத்திருந்த பெரியவரும் சில பேரும் தேவையான வண்ணங்களோடு காத்திருந்தார்கள். பழனிராஜன் நிமிட நேரங்களையும் வீணாக்கும் பணிகளை துவங்கினான். தெரு கோவில் சுவற்றிலே வரைகின்ற படம் என்பதால் தனது வேலையில் யாரும் இடையூறு கூடாதென்று சுவற்றிற்கு ஒரு 3 அடி தள்ளி ஒரு திரைச்சீலையும் கட்டப்பட்டது. 2 நாட்களாவது தேவை என்றான் பழனிராஜன். அதுவரை யாரும் இடையூறு கூடாது என்றும் கேட்டுக்கொண்டான். பெரியவர்களும் மற்றவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு இடம் விலகினார்கள். பழனிராஜனுடைய தூரிகை சுவற்றின் மேலும் கீழுமாக ராக்கெட் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. கண்ணும் கருத்துமாய் கடவுளின் படம் தன்னை மனதிற்குள் நிறுத்தி கை விரல்கள் வழியாக சுவற்றிலே பதிவிடுகின்ற பொழுது திடீரென திரையை விலக்கி கொண்டு ஒருவர் உள்ளே தலையை நீட்டுகிறார். அவரிடமிருந்து சாராய நடி விஷக்காற்று போல மூக்கை துளைத்தது. ஓ, நீதான் ஓவியனோ? சொன்னாங்க. உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் பெரிய ஓவியம் மாதிரி தெரியலையே. சரி, இது என்னை போல நிறைய பேர் இருக்கிற ஊர். ரொம்ப கரெக்டானவங்க, நாங்கள் கராரானவளும் கூட. அநேகமாக நீ பாதியோடு விட்டுட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் பாரு, எங்கே போனாலும் விட மாட்டோம். வந்து இந்த படத்தை முடித்து தீர வேண்டும். சரி சரி, போகட்டும். இந்தா போண்டா வடையை தருகிறேன், சாப்பிட்டுக்க. நாளைக்கு வந்து பார்க்கிறேன் என்ற அந்த குடிகாரன் தள்ளாடியபடியே நடக்கத் துவங்கினான். போண்டாவை முகர்ந்தவருக்கு வயிற்றை குமிட்டியது. வாந்தி வராத குறை. பழனிராஜனுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. நாடு முழுவதும் ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு வீதியிலும் தினம் தினம் பார்க்கிற காட்சி தானே இது. என்றாலும் இத்தகைய போதை மனிதர்களை காணும் பொழுதெல்லாம் மனதிற்குள் ஒரு அச்சம் துளிரும். அதனாலேயே மௌனமே மறுமொழியாக தான் உண்டு தன் வேலை உண்டு என்று விலகிச் செல்வதனுடைய வழக்கம். பொறுமை, கடலளவு பொறுமைக்கு உதாரணமே பழனிராஜன் தான். 2ஆம் நாள் பாதி பணிகள் தான் நடந்துள்ளது. ஊர் பெரியவனுடைய உத்தரவு காரணமாக யாரும் அங்கு வேடிக்கை பார்க்கவும் வருவதில்லை. படத்தை வரைந்து முடியட்டும், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று போவோரெல்லாம் மனதிலே நினைத்தவரை சென்று கொண்டிருந்தார்கள். அன்று பிற்பகல் அதே குடிகாரன் உள்ளே நுழைந்தான். பார்த்தவுடனே பழனிராஜனுக்கு மூக்கின் மேல் கோபம் கொஞ்சம் அடக்கி கொண்டான். என்னடா ஓவியனே? ஓ, பிரமாதம், நல்லாத்தான் வரைஞ்சிக்கிறையே. இந்தா ஒரு ப்ரஷ்ஷு, எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக சும்மாவே கிடக்குது. உனக்கு இதை சும்மா தர்றேன், வச்சுக்கோ. அதை வச்சு பொழப்பு நடத்துக்க. இந்த ப்ரஷ்ஷில் மட்டும் படம் வரைஞ்சேன்னா சூப்பராக இருக்கும். நான் வர்றேன் என்று ஒரு ப்ரஷ்ஷை நீட்டினான். பழனிராஜன் வாங்கி கொண்டான். அவன் தானமாக வழங்கிய ப்ரஷ்ஷோ முன்பகுதி முற்றிலுமே தேய்ந்து போய் மரக்கட்டையும் கூட தூர் ஒடிந்திருந்தது. எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதோ தெரியவில்லை. பழனிராஜன் பணியை தொடர்ந்தான். உறக்கத்தை தானமாக்கி இரவு முழுவதும் வரைந்தான். ஊருறங்கும் வெள்ளையிலும் உள்ளம் உறங்காது, யார் மயங்கும் போதினிலும் தான் மயக்கம் இல்லாது, விடியல் வெளிச்சம் பூமியில் படுகின்ற வரையில் பணியை முடித்தான். காலை நேரம். திரைகள் அப்புறப்படுத்தப்பட்டன. படம் வரைய அழைத்த பெரியவர் அன்று அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அல்லவா? அவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் மொத்த திறமைகளையும் ஒருங்கிணைத்துத்தான் இந்த படத்தை பழனிராஜன் வரைந்திருந்தார். அந்த ஊரின் பெரியவர் அதிகாலை எழுந்தவுடனே முகத்தை கழுவிக்கொண்டார். வேகமாகவே கோயில் நோக்கி வந்தார். ஏனென்றால் படத்தை வரைந்து முடித்து வைப்பான் என்ற நம்பிக்கையோடு. வரையப்பட்ட படம்
தனக்கொரு புகழை, தன்னுடைய கெத்தை, தன்னுடைய தனி பெருமையை நிலைநிறுத்துவதாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய மனதுக்குள் உள்ளூர விருப்பம். வெகு தூரம் வந்து கொண்டிருக்கிற பொழுதே படம் வரையப்பட்ட சுவருக்கு முன்பாக ஒரு பெரும் கூட்டம். ஏன் இவ்வளவு கூட்டம் என்று ஆச்சரியப்பட வேகமாக வந்த பெரியவர் கூட்டத்தை சற்றே விலக்கி உள்ளே நுழைந்தார். வரையப்பட்ட படத்தை பார்த்ததும் எல்லோரும் கரம் குவித்து வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆம், அது சாமி படம்தான். சாதாரணமான படம் அல்ல. தனிப்பிறவி படத்தில் ஒரு பாடல் காட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முருகனாக நடித்திருப்பார். அதைத்தான் அப்படியே தத்ரூபமாக பழனிராஜன் வரைந்திருந்தான். மலைநிகர் தோளில் மாலை அசைந்திட, கரம்பற்றிய வேல் கம்பீரமாக பிரகாசிக்க, கடவுள் முருகனே முப்பரிமாண தோற்றம் கொண்டு அருள் பாலிப்பதைப் போல அந்த படம் அமைந்திருந்தது. அனைத்திந்திய அண்ணா திமுகவுடைய பெரியவரும் தன்னை அறியாமலேயே கையெடுத்தார், வணங்கினார். என்னை இவன் வளர்த்த வேறு எப்படி பயின்றான்? இந்த சின்னதொரு விரலடுக்குள் துருகி கையிலே ஏந்தி இவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டார். ஓவியனை கட்டி அணைத்து பாராட்டு தெரிவித்தார். மகிழ்ச்சி பெருக்கால் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. கூடியிருந்த மக்கள் பலரும் பாராட்டினார்கள். பணமும் பல வகை பொருளுமாக பரிசுகளை வாரி வழங்கினார்கள். அவன் எதனையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரியவரின் கடன்களிலே ஒப்படைத்துவிட்டு இதை கோயில் பணிக்கே வைத்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். இந்த தெய்வத்தின் படம் வரைய கிடைத்த வாய்ப்பே பெரும் பேறு, அதுவே மாபெரும் பரிசாக நான் கருதுகிறேன் என்று மகிழ்ச்சியோடு கூறினார். தூரிகளை மட்டும் துடைத்து எடுத்துக்கொண்டு அனைவரிடமும் விடைபெற்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். வெகு நேரம் கழித்து அங்கே ஒரு ஒற்றை குரல் ஒலித்து கொண்டிருந்தது. டே ஓவியா, படத்தில் என் பெயரை ஏண்டா எழுதவில்லை? உனக்கு போண்டா வாங்கி தந்தேன், வடை வாங்கி கொடுத்தேன், ஏன் ஒரு அற்புதமான புருஷும் கூட கொடுத்தேன். எத்தனை காலம் பயன்பட்ட புரஷு தெரியுமா? எத்தனை படம் போட்ட புரஷு தெரியுமா? என் பெயரை எழுதாமலேயே போயிட்டியாடா டாய். நீ மட்டும் என் கையில் கிடைச்ச நடக்கிறதே வேற என்ற ஒரு குடிகாரனுடைய குரல் அடிக்கடி அங்கே அந்த சுவற்றுக்கு அருகில் கேட்டுக்கொண்டே இருந்தது. இது பற்றி யாருமே ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. அன்புடையர், இந்த சிறுகதையினுடைய கருத்து சிலருடைய சிந்தனையை கிளறியிருக்கும். போற்றுவார் போற்றினாலும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றினாலும் எனது பதில் மௌனம்தான். ஆனாலும் முன்னோர்கள் ஏற்கனவே ஒரு பதிலை சொல்லி வைத்திருக்கிறார்கள். நீங்களும் தெரிந்து கொள்வது மிக நன்று. மிக்க நன்றி. வணக்கம்.